வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா வந்து விபூதிலாம் வச்சுட்டு ரொம்ப பக்தியாக உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கி காலையில் வந்து நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி அதை உங்களுக்கு உண்டான வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காகவும், மற்றும் சுமியோடைய இன்றைய நிலைமை இப்போ நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன், சுமி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களையா ஆகலையா, அந்த டீட்டெயிலை உங்களை சொல்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து நான் வாழ்த்துக்கள் யாருக்கு சொல்கிறேன்னா, ஏன் கூட பிறக்காத எனது சகோதரி, எனது அருமை தங்கை, எப்போவுமே எனக்காக கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயுமே பங்கு எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரி. இப்போ எடுத்துக்கிட்டு இருந்த சகோதரின்னா இப்போ எடுக்கலையான்னு கேட்காதீங்க. இப்போ வந்து உங்களால் அவங்களுக்கும் எனக்கும் நீங்கள் தான் எங்களுடைய பாசத்துலையும் நட்புலையும் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டீங்களே. அந்த அம்மா எது செஞ்சாலும் அவனுக்கு செய்யாத, அவன் லட்சக்கணக்கில் வச்சுருக்கேன், அவனுக்கு யூடியூப் வருமானம் வருதுன்னு சொல்லி தான் பொருத்தி போட்டீங்க. அதோடு எங்களுக்கு உள்ள நட்பையும் பிரித்து விட்டுட்டீங்க. இங்கே உள்ளதை அங்கே போய் சொல்லி, அங்கே உள்ளதை இங்கே வந்து சொல்லி, இல்லாதும் பொல்லாதையும் பேசி 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 எங்களுக்குள்ள பகைமையை வளர்த்தீங்க. ஆனாலும் நான் வந்து என் தங்கச்சி மேலே வச்ச அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அவங்க குடும்பத்து மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு மரியாதையையும் நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் 1000 பேர் 1000 சொன்னாலும் என் தங்கச்சி மேலே நான் வச்ச பாசம் என்றைக்கும் ஒரு கடுகளவு கூட மாறாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த விபூதி. இன்றைக்கி நான் போய் காலையில் எனக்கு வந்து தெரியாது அந்த அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி, குமரேசன் அவர் வந்து அவருடைய சேனலில் மெர்சி அக்கா அவர்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கும் சில பேர் வாட்ஸ்அப்பில் என் மாப்பிள்ளை அடிச்சார்ச்சிக்கா, அப்புறம் இன்னும் சில சகோதரர்கள், என் தங்கச்சி விஜயலட்சுமி முதற்கொண்டு, அண்ணே இன்றைக்கி வந்து மெர்சிமாவுடைய பர்த்டே வாம்னே, கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு விவரம் தெரியலை, அவங்களுடைய பர்த்டே இன்றைக்கின்னு தெரியாதனால தான் அதில் வந்து நான் வந்து காலையில் வீடியோவில் வந்து வாய்ஸ் அவுட் கொடுக்காமல் விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு குடும்ப பிரச்சனை, சுமிக்கு ஆக்சிடெண்ட்டு, அவங்க அபாய கட்டத்தை தாண்டாமல் இருந்தது, அப்புறம் ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்தது, எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெக்கவர் ஆகி கடவுள் புண்ணியத்தில் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி சுமிக்கு வந்து முந்தா நாள் நைட்டு சுமி இருந்த நிலமை வேறு. சுமி வந்து ஒரு அபாய கட்டத்தை தாண்டாமல் கண்ணுலையும் நெத்தி பொட்டுலையும் அடிபட்டு, இன்னும் அவங்க வீடியோ வச்சுருக்கேன். இப்போ அவங்கள வந்து நிறைய சகோதரிகள், அவங்களுடைய ஃபேன்ஸும் அவங்களுடைய உறவுகளும், அக்கா எப்படி இருக்காங்க, காலையில் கூட வீடியோ போட்டாங்க, செவத்தை ஏதோ மறைச்சிட்டு கேமராவை மறைச்சிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, என்னாச்சு அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால தான் வந்து ஆஸ்பத்திரியில் இல்லாத வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கேமராவை மறைச்சிட்டு வீடியோ போட்டிருக்காங்கன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுபோக வந்து ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து மோதி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பைக்கு மோதி ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுமா, அவங்களுக்கு அடிபடுமா, இதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குரூப்பு கதறுது. இன்னொரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இவன் வந்து பொண்டாட்டியை காட்டி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கிற மாதிரி நாடகத்தை போட்டு வசூல் வேட்டை ஆடுறான். அதனால் யாரும் இவனுக்கு பணம் போட்டுறாதீங்க. குறிப்பாக மெர்சிமா நீங்கள் ஏமாந்துடாதீங்க, மரியாமா ஏமாந்துடாதீங்க, மைதீன்பா ஏமாந்துடாதீங்க, சிங்கப்பூர் முருகேசன் ஏமாந்துடாதீங்க, மியா நீலாம் அதில் எல்லாம் தலையிடாத, அவன் உன்னை எப்போல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்கா, இப்போ நீ பழி வாங்கு எதுவுமே. ஏன்னா அவன் வந்து உனக்கு அடிபட்டு கிடந்தப்போ உன்னை விசாரித்தானா, அது மியாவுக்கு முதுகில் அடிபட்டு இருந்தப்ப நான் விசாரிக்கலைன்னு சொல்லி அந்த இதெல்லாம் எடுத்து விட்றாங்க. மியா வந்து இவனுக்கு எதுவும் பண்ணிடாத வச்சிடாத அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி என் மனைவி எப்படி இருக்காங்கிறத அடுத்து சொல்கிறேன். அவங்க வீடியோவை நான் காட்டுறேன், அப்டேட் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா வந்து உருகாத உள்ளமும் உருகும், இரத்த கண்ணீர் வடிப்பீங்க. அவங்களுடைய சகோதரிகளும் அவங்களுடைய உறவினர்களும் அவங்களுடைய உறவுகளும் அவங்களுடைய தங்கச்சிகளும் எல்லாருமே அப்படியே வேதனையில் அப்படியே இரத்த கண்ணீர் வடித்து கதறி அழுகுவீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ இப்போ என்கிட்ட இருக்குது, நான் காட்டுறேன். அதுக்கு முன்னால் என் தங்கச்சிக்கு பர்த்டே மெர்சிமா, எனது ஆருயிர் தங்கை அவர்களுக்கு வந்து இன்று பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாழ்த்த வயதில்லை எனக்கு, அதனால் வந்து வணங்குகிறேன். கண்டிப்பாக அவங்கள நினச்சி காலையில் போய் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற திருப்பன்றங்குண்டு முருகன் கோயில்லையும் அப்புறம் வந்து நம்ம பிள்ளையார் கோயில்லையும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நானும் சூர்யாவும் அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சோம். ஒரு 10 தேங்காய் வாங்கி தேங்காய் உடைச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே நேராக போய் தெற்கு வாசல் பள்ளிவாசல்லையும் மினானூர்தீன் பள்ளிவாசல்னு இருக்குது, மினானூர்தீன் பள்ளிவாசல், அங்கேயும் கோரிப்பாளையம் பள்ளிவாசல்லையும் போய் திருப்பரங்குன்றம் மேலே சிக்கந்தர் அவுளியாக்கள் அங்கேயும் போய் ஒரு சிறப்பு பாத்தியா அவங்களுக்காக ஓதிட்டு அப்படியே வர்ற வழியில், அங்கேருந்து கோரிப்பாளையத்துலேருந்து வர்ற வழியில் தான் சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது. சர்ச்சில் போய் அங்கே இருக்கிற இவர் இருக்கார்ல பாரதி பாதிரியார், அவர்கிட்ட போய்
இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு கூட பிறந்தவங்க பிறக்காத மாதிரி உள்ளவங்க கூட பிறந்தும் பிறக்காதவங்க மாதிரி, அதாவது கூட பிறந்தாதான் தங்கச்சி இல்லை, கூட பிறந்தாலும் பிறகாட்டினாலும் தங்கச்சி, அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அங்கேயும் போய் ஃபாதர்கிட்ட சொல்லி நான் போய் நின்று பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு, எப்பா ஏசப்பா அன்னை வேளாங்கண்ணி மரியா மேரி மாதா, நான் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலோ அறிஞ்சும் அறியாமலையோ ஏதாவது என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு சாபம் விட்டுருந்தாலோ, இல்லை வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ, இல்லை வேறு எதுனாலும் மன்னிச்சுக்கோங்க இறைவா ஆண்டவான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அப்படியே கண்ணீர் வடித்து, நான் பண்ண அவங்க என் குடும்பத்துக்கு எம்புட்டோ நல்லது செஞ்சுருக்காங்க ஆண்டவரே அவங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து நல்லதோ செய்யுங்க ஆண்டவரே, அவங்க குடும்ப நீடூழி வாழணும் ஆண்டவரே, அவங்க பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா செல்வ செழிப்போடையும் சந்தோஷமாகவும் இருக்கணும் ஆண்டவரே, அப்புறம் என்ன எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட ஸ்தோத்திரம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நான் வந்து இறைவன் மூலியமாக தெரிவித்து அதுக்கப்புறம் வந்தேன். அதனால தான் கோயிலுக்கு போனதுக்கு அடையாளமாக விபூதியும், பள்ளியாசலுக்கு போனதுக்கு அடையாளமாக பாத்தியா ஓதுனதுக்கு அடையாளமாக சர்க்கரையும், அதில் அவங்க அந்த மயில் தொகையில் வந்து இது பண்ணுவாங்க, அது வாங்கி வச்சுருக்கேன். அதை தவிர்த்து சென்ட் மேரிஸ் சர்ச். ஏப்பா நீ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்க, நீ இங்கே வந்ததுக்கே இப்போ என்னை கழுவி ஊற்ற போகிறானுங்க. உன் பொண்டாட்டி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இப்போ அதை கேட்பாங்க. அடுத்த டாப்பிக்கு நான் அதை வர்றேங்க. சரி, என் தங்கச்சிக்கு வந்து நான் வந்து பர்த்டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து என் தங்கச்சி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் 100 வருஷம், இன்னும் 200 வருஷம் நீங்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் இறைவனோட அருளாலும் கர்த்தரோட ஆசீர்வாதத்தாலும் அல்லாவோட கிருபையாலும் அந்த திருச்செந்தூர் முருகன் அருளாலும் அந்த பிள்ளையாரோட அருளாலும் கணக்கப்படி சித்தரோட ஆசீர்வாதத்தாலும் நல்லா இருப்பீங்க, தீர்க்காயுசு இருப்பீங்க. இது இந்த அண்ணனுடைய அருள்வாக்கு. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ வந்து சுமி விஷயத்துக்கு நான் வர்றேன். எல்லோரும் அதை தான் இப்போ ஆர்வத்தோடு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து சுமி வந்து உண்மையிலே வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, சும்மா நடிக்கிறாங்க, சும்மா கண்ணில் வந்து பேண்டேஜை போட்டிருக்காங்க, சும்மா வந்து உங்களை ஏமாத்துறாங்க பண வசூல் வேட்டைக்காக அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க. சத்தியமாக அது கிடையாது. உண்மையிலே சுமிக்கு வந்து கண்ணில் வந்து பயங்கரமான காயம், அந்த கண் வந்து உள்ள பயங்கரமான பாதிப்பு, கண் பார்வை இழக்கக்கூடிய அளவுக்கு கூட அது போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் அவங்கள நீ பொய்ய உண்மையாலுமே பேசுனீனா இங்க பாருங்க வா, நீ பாத்தியா இல்லையா? நான் காட்டுறேன், மீடியாவிலே காட்டுறேன். இன்னைக்கு நிலைமை இதுதான். எனக்கு முடியலைங்க சார், ஆகல நான் ரணப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். பாத்தீங்களா? நீ வாய மூடுப்பா. இன்னைக்கு நிலைமை இதுதான். எனக்கு முடியலைங்க சார், ஆகல நான் ரணப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். பார்த்தீங்களா? இதாவது இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ ஒருத்தவங்களுக்கு நல்லது கிடையாது. நான் சொல்லிக்கிறேன், அது யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். என் கூட இருக்கிறவளே இப்போ இதே மாதிரி இவளுக்கு ஏப்பா உனக்கு இந்த பேச்சு? ஏப்பா இதை நான் வந்து மீடியாவுக்குள்ள வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காகவோ இதாவது இவளுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு முடியலைன்னு சொல்லி ஒரு 4 பேர் இதை பார்த்துட்டு சரி அக்காவுக்கு முடியலைன்னு சொல்லி என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் விசாரிப்பாங்கல்ல, அது இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அவன் நல்லா தானே இருக்கா, அவளை ஐசியூவில் சேர்த்துருக்கேன்ட, அதை எப்படி அவள் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவா? எல்லாரும் கேட்கல, நீ தான் கேட்குற. யாரும் கேட்கல, நீ தான் கேட்குற. எனக்கு தெரியாதா? அதான் நான் கேக்குறேன். கண்ணு இந்த அளவுக்கு போய் நான் உண்மையிலே சொல்லவா, பாவ போன்னு சொல்றவங்க உட்காந்து 4 கம்யூனிட்டி போஸ்ட் போட்டாளா? புச்சிதான் எனக்கு உலகம் உசுறு, ஆனா குடும்பத்துவா சிக்காபாய் வேணும் அப்படின்னது எம்மங்கிட்டே தப்பு செய்ய பொழைச்சேன்னு சொல்லி கம்யூனிட்டி எப்படி கண்ணு தெரியாது எப்படி கம்யூனிட்டி போஸ்ட் போடுவா? ஏன் நீ தான் என்னமோ சொல்லியிருக்க, எமன்கிட்டே உண்மையிலே தான் அவன் தப்பிச்சு வந்திருக்கா. எமனுக்கே டேக்கா கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறா. எமனுக்கு டாட்டா கட்டினது எதுக்கு? ஒன்னே எமே வலையில சிக்க வைக்கிறதுக்கு. நீ சிக்குவ. கர்மா இஸ் பூமராங். கண்டிப்பா உனக்கு இதோட வலி தெரியும், வேதனை நீ அனுபவிப்ப. எதுக்கு கழுவி ஊத்துறாங்க? உன்னே தான் கேட்பாங்க கழுவி ஊத்துவாங்க. ஏங்க ஒருத்தி முடியாம இருக்கிறான்னா அவளை வந்து நக்கல் பண்றது நையாண்டி பண்றது இதுல இவளுக்கு என்னங்க கிடைக்குது? நான் கேட்குறேன். ஒருத்தி பாவம் அங்கே கண்ணில் எவ்வளோ அடிபட்டு நேரம் நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. நான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். நான்
சரி அவளை ரெட் டாக்ஸி பிடிச்சி என் மகனையும் அவளையும் வந்து அனுப்பி விட்டு டாக்டர் அங்கே இன்னும் இருந்தால் பீஸ் ஓவராக போடுறாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க, இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் மூடி மறைக்க விரும்பலை. இன்னைக்கு காலைல நான் போனேன், நேராக வீடியோ போட்டு முடிச்சுட்டு நேராக அங்கே கிளம்பி போனேன். இந்த மாதிரி பில்லு வந்து இப்போயும் இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 37,000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து வந்து பார்த்ததுக்கு ஒரு 44,000 ரூபாய் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ திருப்பி வந்து நீங்கள் வந்து கூட்டு போகிறதா இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் டாக்டர்லாம் வந்து பார்க்கணும். பிரெயினை வந்து ஸ்கேன் எடுத்தது, கிட்னியை ஸ்கேன் எடுத்தது, அப்புறம் என்ன ரத்த பரிசோதனை மாத்திரம் 5,000 ரூபா. இவ்வளோத்தையும் பண்ணதுக்கு உண்டான ரிப்போர்ட் பூரா கையில் இருக்குது. டாக்டர் வந்து ஒகேஷன் போயிருக்காங்க, அதாவது டூர் போயிருக்காங்களாம், சுற்றுலா, இன்ப சுற்றுலா. அவங்க ஸ்டாப்பு, அப்புறம் சக டாக்டர்கள், அந்த டாக்டரு, மெயின் டாக்டர், அவங்க ஓபி டாக்டரு. வாயை மூடு, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சால் பேசணும்னா பேசக்கூடாது. இப்போ இருக்கிறவங்க வந்து ஓபி டாக்டருங்க, அவங்க தான் நேரடியாக வரணும். யார்? மெயின் டாக்டரு. இவங்க அதை எப்படி ஸ்கேனை எப்படிங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியா சொல்லுவாங்க. ஓபி டாக்டரு எல்லாம் ரெடியாக இருக்குங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டு டாக்டர் இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவாங்கங்க. 4 டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும். அதாவது பிரெயின், அப்புறம் வந்து கிட்னி, அப்புறம் இந்த வயிறு சம்மந்தமானவர், அப்புறம் வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணுமா. எல்லா டாக்டரும் வந்து வருவாங்க ஈவினிங்கு. இப்போ நீங்கள் 37,000 ரூபா கட்டுங்கண்டாங்க. சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஏற்கனவே நான் 3 நாளாக 44,000 ரூபா நான் கட்டியிருக்கேன். இன்னமும் என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரூபா இல்லை சார், தயவுசெய்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்களாக பார்த்துக்கிறீங்களா, வீட்டில் வச்சு பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் வந்து கேரண்டி கிடையாதுன்னாங்க. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வீட்டில் போய் ரெட்டாக்ஸியை பிடிச்சி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். நான் ஏன் போகலை அப்படின்னு சொன்னால், இன்னும் 4-5 நாளாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வயிறுலாம் புண்ணாக போயிருக்கு. அதனால் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். நேற்று நைட்டு முதற்கொண்டு வீட்டு சாப்பாடு செய்ய மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணது உங்களுக்கே தெரியும். சரி இன்றைக்காவது வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என் மருமக, சின்ன மருமக அங்கே நெஞ்செலும்பு, அப்புறம் கிட்னி, மாங்காய், ஈரல் எல்லாம் சேர்த்து ஒரு 3/4 கிலோ கறி வாங்கி கொடுத்துருக்கேன். அதை வச்சா உங்களுக்கு சூப்பு வச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேஃப்டியாக பாதுகாத்துக்கிட்டேன். என்னையவும் நான் பாதுகாக்கணும். என் உடல்நிலையிலையும் அக்கறை வேணுமா இல்லையா? அதனால் எனக்கு இழந்து போன எனர்ஜியை மீட்கிறதுக்காக ஒரு செவரட்டியும் கொஞ்சோண்டு கறி, 1/4 கிலோ கறியும் வாங்கி கொடுத்துருக்கேன். இதை சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் 6 மணி லைவுக்கு வர்றேன். யாரையும் தயவுசெய்து இலக்காரமாக பேசக்கூடாது. இன்றைக்கி கூட காலையில் கிளம்பி தாராபுரம் போகிறேன்னு சொல்லி சொன்னவளை எனக்காக இவள் வந்து இன்றைக்கி தியாகம் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கா. சரி என் பிள்ளைகளை கூட வந்து நாளை கழிச்சு நம்ம காரில் போய்க்கிடலாம், இன்றைக்கி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. அதில் இவள் போனான்னா நான் ஏற்கனவே இவளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவள் பாட்டுக்கு போய் இவளுக்கு திருப்பி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி திருப்பி ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணால் இவள் உடம்புக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட பணம் இல்லை, எல்லா காசும் செலவாகி போச்சு. ஸோ வந்து அதுக்காகவே இவகிட்ட சொன்னேன், இப்போ என்கிட்ட 10 காசு இல்லை, என்னை தொந்தரவு பண்ணாத, நீ பாட்டுக்கு பஸ்ஸில் போவ, வரும்போது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுப்பா, ரத்தம் வருதுப்பா, அப்புறம் போய் ட்ரிப்ஸி ஏற்றணும், 10 காசு இல்லைப்பா அப்படின்னு என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வாழ்க்கையிலே முதல் தடவையாக என்னை மதித்து இன்றைக்கி நான் என் பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி போகலை. ஏன்னா நாளைக்கு நான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் தாராபுரத்துக்கு. நாளைக்கு போகலாம்ப்பா, பிள்ளைகளை நாளைக்கு பார்த்துக்கிறலான்னு சொல்லி சொன்னதுனால, ஏன்னா எனக்கு இதில் ஒன்று எனக்கு வேணான்னு தான் சொன்னா அவள். எதுக்குடா நீ இங்கேருந்து இங்கே இப்போ தான் 2-3 நாளாக போய் உன் பொண்டாட்டிக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அலைஞ்சு ஒரே மெடிசன் வாட உன் மேலே உட்காரவே முடியல பக்கத்தில். அப்படி இருந்தும் சரி ரைட்டு நீ குளிச்சு ட்ரெஸ் மாற்றி போகிறதுக்காக தான் அங்கே வந்துட்டு போகிறோங்கிறது தெரியும். இதில் இன்னொன்று வேறு சொன்னாங்களாம்ல, ஏதோ நேற்று நைட்டே நான் வந்துட்டேனாம்ல 7 மணிக்கெலாம். இவங்கள பாரு, அதுக்குள்ளே நான் வந்தது எத்தனை மணிக்கு இல்லை நான் கேட்குறேன். நீ என்ன அதுதானே உண்மை. அப்புறம் என்னமோ நான் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன், உள்ளதான் படுத்துருக்கிறான்னு சொல்லி லைவ்ல சொன்னியாம்ல. யாரை கேட்டு சொன்னேன்? எப்போ நான் தூங்கிக்கிட்டு இருக்குமோ நீ சொல்லிட்டியா? இங்கே என்னை மாட்டி விடுறதுக்கு வேற பார்த்தா வேற யாருமே வேணாம். டீ குடிக்கிறது என்ன? டீ குடிக்கிறது அங்கே இல்லையா? சூர்யா மூத்திரத்தை போட்டு தான் டீ குடிப்பேன்னு கேட்பான். இல்லை அங்கே பொண்டாட்டி எமர்ஜென்சி வார்டில் போட்டுட்டு அங்கே பொது வார்டுக்கு கூட மாற்றாம ஒரே எப்படி போட்டா புச்சி தவிக்கிறாருன்னு போட்டாங்க. அப்ப என் மேல உனக்கு அக்கறை இல்லையா சுமி? நானும் தான் வந்து 2 நாளா 3 நாளா தயிர் சாதம்
உன் முன்னால் தானே என் மையன் பெரிய சின்ன அச்சும் வாங்கிட்டு வந்தேன். அதை சாப்பிட்டு புளிச்ச தயிர் சாதங்க, அதை சாப்பிட்டு பாதியிலே தூக்கி அதை எடுத்து குப்பையில் போட்டதை கூட அவள் பார்க்கலையா? தப்பா வேணா போட்டிருப்பேன். குப்பையில் போடுற மூச்சியை பாரு. நீ ஒரு சோத்துக்கு செத்தான உலகத்துக்கே தெரியும். ஏப்பா இவளுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டாலும் இவன் என்னப்பா இப்படி இருக்கா? இப்போ கூட 37,000 ரூபா கேட்டாங்கங்க. நான் என் கையில் இருக்கிறதே இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு 18,000 ரூபாய் 19,000 ரூபா இருந்துச்சு. அதை கட்டிட்டு அவங்க காலில் விழுந்து சார் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே எங்களை கட்ட முடியாது, அவங்கள டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ நான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க நான் வர்றேன் நான். அப்போ அவள் சுகையிலுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்கிறத இவ சொல்லி தாங்க எனக்கே தெரியும். நீ படிக்கல டேய். நான் எப்பப்பா படித்தேன்? நீ படிக்கலையா? மாமா போய் போட்டுக்க கம்யூனிட்டி போஸ்ட் பாரு மாமானோட நீ படிக்கல 6 மணி லைவ்ல. சரி நீ உன் திருச்செந்தூர் முறையை மேலே ஆணையா சொல்லு. நான் லைவ் RTL முடிச்சுட்டாங்க வந்தேன் நான். எப்போ வந்தேன் நான்? சிரிக்காதப்பா. ஏப்பா உருட்டுவேன் நான் தான் போட்டு உண்மையா உடச்சுல மொஹரே பாரு மூதேவி. போ 6 மணிக்கு உனக்கு நடந்து வைப்பாங்க நடுவில் உடச்ச மணி வச்சுனா போய் சாப்பிட பசிக்கிற 3 நாள் சாப்பிடாம கொலை பட்டில கிடக்குறேன். சரி எனக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்களா? நான் சாப்பிட்டு பெர்சிமாவுக்கு போய் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிள்ளையார்பட்டி போன சர்ச்சுக்கு தான் போகணும். அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேப்பா. நீ வாயை மூடுப்பா. சர்ச்சுக்கு போனவன் சிறுவல்ல போடுறேன்னா நீ பிள்ளையார்பட்டி போயிடுவியா? இல்ல 10:30 வீடியோ போஸ்ட் பண்ணி அப்புறம் 1:30 மணிக்குள்ள பிள்ளையார்பட்டிக்கு போலப்பா, பிள்ளையார் கோயிலுக்கு போனேப்பா. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் எதாக இருந்தாலும் 6 மணிக்கு வந்து பேசிக்கிறேன். நான் இது இங்கிருந்து 90 மாதிரி இருக்கேன். இது திருச்செந்தூர் 90 இதை வச்சுக்கிட்டு அவளை போய் பேசுனேன். ஏப்பா நீ என்னப்பா சும்மா என்னை காமெடி ஆக்கி ஒன்றுக்கு இருக்க போகிற? நீ கோயிலுக்கு போனால் கூட புக்கச்சூர் கொடுத்தா தான் போவேன். நீ எப்பேர் பண்றோம் எனக்கு தான் தெரியும். கலராக சாப்பாடு கொடுத்தா போய் ஒரு கும்பிட போட்டுட்டு சோத்தா வாங்கிட்டு வர்றம்மா மூதேவி மொஹரைய பாரு. கோயிலுக்கு நரசிம்மா தயவு செய்து இவ சொல்கிறத நம்பாத. ஆமாம் அண்ணே வந்து 4 வரைக்கும் சொல்லுவாங்க யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்னு. சரி நான் என் வாழ்த்தை நான் மனசார சொல்லிட்டேன். நான் கோயிலுக்கு போனேன் போகலை உருட்டுங்கிறது கூட நீ வச்சுக்க. மக்கள் நம்புவாங்க, என் தங்கச்சிங்க நம்புங்க. கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் படிக்கிறேன் லைவ்ல உட்காந்து, இல்லைன்னா நீ படி 6 மணிக்கு லைவ்ல. நல்லா கும்பிட்டுக்க புத்தி வரட்டும். நன்றிம்மா. 4 மணிக்கு வந்து நான் வர்றேம்மா. நான் லைவ்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சாயங்காலம் உனக்காக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேம்மா தங்கச்சி பாட்டு போட்டு. எதுக்கு சும்மா இருக்கிற அந்த அம்மாவை அப்புறம் அந்த அம்மா தான் ஜெயிச்சு கோத்து விட்டு போறதுக்கா? நீ சும்மா பாசத்துல ஏய் பார்த்தா அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள். யாருக்கு? மெர்சிமாவுக்கு. எனக்கே தெரியல உனக்கு எப்படி வந்தாங்க? ஏய் குமரேசன் காலையிலே வீடியோ போட்டேன் பார்க்கலையா இல்லையா? ஓ அவன் போட்டு தான் உனக்கு தெரியும். ஆமா அப்ப உனக்கு துட்டு போட்டப்பலாம் உனக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள் தெரியலையா? கேட்டா பெருத்தனா கூச்சி வைக்கலப்பா. இந்த தொங்குது கரண்ட் கைய வச்சிரு மொஹரைய பாரு. அந்த அம்மா எப்படி செஞ்சிருக்கு ஒரு தங்கச்சி அப்ப எல்லாரும். அப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்? நான் எதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கும் கோரிப்பாளையம் சர்ச்சுக்கும் பள்ளியாசலுக்கும் எங்கேயும் போனேன். ஏமா நான் வாழ்த்துறமா ஒரு அண்ணனோட ஆசீர்வாதம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் சொன்னாலே போதும். எதுக்கு நீ இவ்வளவு தூரம் பேசுற? ஆமா சாரி மறந்துட்டேன். எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே உண்டு. நல்ல நாட்டுக்கோழி திங்க தெரியும், ஐரம் மீன் திங்க தெரியும். இங்க இருந்து எம்மா 100 அம்மா பிறந்தது அம்மாவோட பிறந்த நாள் எப்பன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. சரி எனக்கு தெரியலங்கிறீல, அப்ப நீ சொல்லி இருக்க வேண்டியதானே? 100 தங்கச்சி போடுறேன் நான் எப்பயாவது. உனக்கு தான் பிரியாணி போட்டிருக்காங்க, பீஸா போட்டிருக்காங்க, உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்க் வாங்கினேன் நல்லா வாங்கி சுடு தண்ணி அதில் போட்டு குடிச்சேன். ஓ வண்டவாள் காத்துற போன வருஷம் பிறந்த நாளைக்கு என்ன சொன்ன? எம்மா மெர்சி உனக்கு 16,000க்கு பட்டு சேலை வாங்கி வச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கா? கடைசியில் இவன் 500 ரூபாய் கூட வாங்க மாட்டேன் நம்பாதீங்கன்னு சொன்னேன். இல்ல அந்த அம்மா கூட இப்போ சுமூகமான சூழ்நிலையில் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ராஜ்மஹாலில் ஒரு 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருப்பேன். இந்நேரம் நாங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் பழைய மாதிரி இருந்திருந்தா. போன வருஷம் பிறந்த நாளைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் தங்கச்சிக்கு நான் கேட்டேன், ராஜ்மஹாலில் உனக்கு ஒரு 16,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன்மான்றதுக்கு வேணாம்னே அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதே அந்த அம்மா தான். இந்த வட்டம் அது கூட கேட்க முடியாத சூழ்நிலையில் என்னை பிரித்து விட்டானுங்க. சாரி யாரும் கோச்சுக்கிறாதீங்க. கண்டிப்பான முறையில் அடுத்த பிறந்த நாளைக்கு இன்னும் அந்த அம்மா 200 வருஷம் பிறந்த நாள் கொண்டாடும். கண்டிப்பாக நானும் இருப்பேன். நானும் ஒரு 300 வருஷம் வாழ போகிறவன் தான். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த பிறந்த நாளைக்கு ஜாம்னு சென்னைக்கு போய் அந்த அம்மாவுக்கு என் கையால் கேக் எடுத்து அவங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன். என் தங்கச்சி என்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கும். இது உறுதி நிச்சயம். 6 மணியில் சந்திப்போம். பாய்.